குட்டி குழந்தை சாம் கரன் நேத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா சாம் கரன் பயங்கரமான ஒரு மேட்ச் ஆடினார். இதுல டாஸ் வின் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க பவுலிங் போறோம்னு சொன்னாங்க. ஓகே, பேட்டிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற பேர் தெரிஞ்சு வச்சு எப்படியும் 150 கூட அடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். பட் ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு எல்லாருமே பயங்கர இன்டென்டோட இருந்தாங்க. ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஷேக் ரஷீத் ஆயுஷ் மாத்திரை வந்து நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாலும் அதை கன்வெர்ட் பண்ண முடியல. டக்கு டக்குன்னு பேக் டு பேக் விக்கெட் போயிடுச்சு. சாம் கரன் ரவீந்தர் ஜடேஜா ரெண்டு பேருமே பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா பாலுமே அடிக்க போனாங்க. அந்த ரவீந்திர ஜடேஜா பாத்தீங்கன்னா 3-4 டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு கடைசியில அன்பார்ச்சுனேட்லி ஒரு கேட்ச் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம் கரன் அந்த டெவால் பிரேவிஸோட பார்ட்னர்ஷிப் பயங்கரமா இருந்துச்சு. ரெண்டு பேருமே 50+ பார்ட்னர்ஷிப் மேல அடிச்சு பயங்கரமா ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்க அப்படின்னா சாம் கரனோட 50 கம்ப்ளீட் பண்ணாரு. அண்ட் டெவால் பிரேவிஸ் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி போல்ட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் வந்த சிவம் டூபேன்னு சொல்லி எந்த பேட்ஸ்மேனும் பெருசா ரன் ஸ்கோர் பண்ணல. சாம் கரன் மட்டும் 88 ரன்ஸ் 47 பால்ஸ்ல 9-4 4 6 சொல்லி 187 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாரு. சாம் கரனோட ஹையஸ்ட் ஐபிஎல் ஸ்கோர் வந்து இந்த ஸ்கோர் தான். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தோனி வந்து ஒரே 6 ஒரு 4 அடிச்சு ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு அடுத்த பாலே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த பேட்ஸ்மேனுமே சிஎஸ்கே அடிக்கிறார். தோனி அவுட் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா 18.2 ஓவர்ல 184 ரன் இருந்துச்சு. எப்படி ஒரு 200 220 ரன் அடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சா வரிசையா 19வது ஓவர்ல எல்லாருமே விக்கெட் விடுறாங்க. சகலுக்கு பாத்தீங்கன்னா ஆர்டர் விக்கெட் கிடைச்சது. அண்ட் எந்த பேட்ஸ்மேனுமே பெருசா டெத்ல அடிக்கவே இல்லை. டெத்ல லாஸ்ட் 3 ஓவர்ல பாத்தீங்கன்னா வெறும் 20 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க. பட் இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்கோர் தான் சிஎஸ்கேக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். 190 அடிச்சாங்க. பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா சகல் 4 விக்கெட் டெத்ல வேற மாதிரி போட்டாருங்க. 19வது ஓவர்லயே 4 விக்கெட். அர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட், மார்க்கோ ஆன்சன் 2 விக்கெட் சொல்லி எல்லாருமே கொஞ்சம் டீசெண்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் சேசிங் வந்த பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்ல இருந்து அடி வெளுக்க ஆரம்பிச்சாங்க. பிரியான் சாரியா, சிம்ரன் சிங் சொல்லி 6-4 பறந்துகிட்டு தான் இருந்துச்சு. அண்ட் பிரியான் சாரியா 23 ரன் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ரிஷிவரன் சிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேரும் ஒன் சைடா கேப்ப கொண்டு போயிட்டாங்க. 2 பேருமே விக்கெட்டை கொடுக்காம அடி வெளுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரிஷிவரன் சிங்க்கு எங்க போட்டாலும் அடிக்கிறாருங்க, எப்படியுமே போட முடியல. அந்த ஸ்ரேயஸ் ஐயருமே அவரோட பங்குக்கு பயங்கரமா ஆனாரு. சிம்ரான் சிங் 50 கம்ப்ளீட் பண்ணாரு. 54 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அந்த ஸ்ரேயஸ் ஐயர் பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அண்ட் மேகல் வதேரா வந்து பெருசா ஸ்கோர் பண்ணல. அண்ட் சஷாங்க் சிங் உள்ள வந்ததுல இருந்து யாரும் ப்ரூவ் பண்ணாருங்க, வேற மாதிரி நாக்கா இருந்தாருங்க. அவரோட கேமியோ 12 பால்ல 23 ரன்னு. அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. அண்ட் சிஎஸ்கேட பவுலிங்குமே ரொம்பலாம் பேடா இல்ல. ஒரு 2 ஓவர் எக்ஸ்பென்சிவா போயிருச்சு. பத்திரனாவோட ஓவர்ல வந்து கொஞ்சம் ஸ்கோர் அவர் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே மேட்சை வின் பண்ணி இருந்திருக்கலாம். டெத் ஓவர்ஸ்ல பத்திரனா வந்து பயங்கரமா போட்டாரு. பட் ஆனா மிடில் ஓவர்ஸ்ல போட்ட விட்டாரு. டெத் ஓவர்ல 19வது ஓவர்ல பாத்தீங்கன்னா வெறும் 4 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. அதே மாதிரி கலில் அகமது லாஸ்ட் ஓவர் வேற மாதிரி போட்டாருங்க. ஃபர்ஸ்ட் 4 பால் பயங்கரமா போட்டாரு. அதுல ஒரே ஒரு வைடு தான், ஒரு விக்கெட். 4வது பால்ல அன்பார்ச்சுனேட்லி அது 4 போயிருச்சு. சப்போஸ் அதை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா மேபி சூப்பர் ஓவர் போற கூட இந்த மேட்ச் சான்ஸ் இருந்திருக்கு. சிஎஸ்கேவோட அன்பார்ச்சுனேட்லி தோத்துட்டாங்க. இந்த இடத்துல பவுலர்ஸையோ பேட்ஸ்மேன்ஸோ யாரையுமே குறை சொல்ல முடியாது. சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. ஏன்னா கையில வந்த கேட்ச பதிலனா விட்டாரு. அண்ட் சிவம் டூபே ஒரு கேட்ச் பிடிக்க வேண்டிய கேட்சுக்கு அவர் பெருசா ட்ரை பண்ணவே இல்லை. இங்க சிஎஸ்கேவோட ஃபீல்டிங்ல வந்து பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ் என்ன அப்படின்னா டெவால் பிரேவிஸ் எங்கேயோ போற 6 பிடிச்சு வேற மாதிரி ஒரு கேட்ச். அண்ட் ரவீந்தர் ஜடேஜாவோட ஃபீல்டிங் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த பக்கம் கலில் அகமது, பத்திரனா, சிவம் டூபேன்னு சொல்லி அவங்களோட ஃபீல்டிங் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. மேபி அந்த ஃபீல்டிங்கால தான் தோத்தாங்க. அண்ட் இன்னொரு ரீசன் வந்து டெத் ஓவர்ஸ்ல ஸ்டில் அவங்க பெரிய லெவல்ல ஸ்கோர் பண்ணல. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல பெருசா ஸ்கோர் பண்ணல. அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் மேபி இந்த மேட்சை வின் பண்ணி சான்ஸ் இருக்கு. பட் பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்சை ஈஸியா வின் பண்ணி டாப் 2ல போய் உட்காந்துட்டாங்க. அபிஷியலி சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த சீசன்ல அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆயிட்டாங்க. மீதி 4 மேட்ச் இருக்கு. அந்த 4 மேட்ச் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வின் பண்ணாலும் லாஸ் ஆனாலும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. அதனால அந்த 4 மேட்ச்ல நியூ பிளேயர்ஸ் ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 11 வந்து ஓரளவுக்கு செட் ஆயிருச்சு. இதுல ஒரு 1 or 2 சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட 11 வந்து பயங்கரமா ஃபிட் ஆக சான்ஸ் இருக்கு அடுத்த சீசனுக்கு. இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சே வச்சு இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் மத்த டீம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றத. உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.